கடலூரில் வாக்குச்சாவடி செலவிற்கு முறையாக பணம் வழங்கவில்லை என கூறி திமுக அமைச்சரின் உதவியாளரிடம் விசிக நிர்வாகி புலம்பும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திட்டக்குடியில், லட்சுமணபுரம், சிறுகரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி செலவிற்கு விசிக கிளைக்கு 6000 ரூபாய் மட்டும் வழங்கிய நிலையில் திமுக கிளை நிர்வாகிகளுக்கு 20,000 ரூபாய் வழங்கியதாக விசிக நிர்வாகி புலம்பியுள்ளார். வாக்குச்சாவடி செலவுக்கு 6000 ரூபாயை வைத்து எப்படி சமாளிப்பது என திமுக அமைச்சர் கணேசனின் உதவியாளரிடம் விசிக நிர்வாகி ரமேஷ் என்பவர் புலம்பும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னன்னா கிளைக்கெல்லாம் விசிக 6000 கொடுத்தா என்னன்னா பண்றது? திமுக கிளைக்கு 5000 கொடுத்தாங்க, இப்ப 6000 உங்களுக்கு தராங்க. இதே பெருசு தானே. என்ன திமுக ஏற்கனவே 5000 அப்புறம் 4000, ஏற்கனவே 4000 அப்புறம் 4000. ஏன்னா பூத்து காசுனா இப்ப முகாமுக்கு அப்படிதாங்க எனக்கு கொடுப்பாங்க. விடு பாத்துக்கோ, பாத்துக்க. அப்புறம் அடுத்த அரசியல் பாத்துக்கோ. நம்ம அரசியல் திமுகவுக்கு 20,000 கொடுத்துட்டு விசிக ஓட்டு அதிகமா உள்ள இடத்துல 6000 கொடுத்தா என்ன பண்றது? சரி விடு பாத்துக்கோ. இதெல்லாம் விடு. எப்படி அதை வச்சு என்ன பண்றது? செலவு பண்ணணும். அவங்க கூட சேர்ந்துக்க. நீ பணத்தை வச்சுக்க கையில. செலவு பண்ண செலவு பண்ண கூட வச்சு கிளைக்கு எல்லாத்துக்குமே தெரியாதா? 6000 கொடுத்தது தெரியாதா? எப்படி நம்ம பணத்தை கையில வச்சுக்க முடியும்? ரைட்டு, ஏதாவது பண்ண வாய்ப்பு இல்லை. அவர்தான் கொடுக்குறாங்க. மாவட்ட கேட்டு மாவட்ட சொல்ற மாவட்ட அவரை கேட்டா உங்களை கேளுன்றாரு. மாவட்ட கேள்வி 6000 ரூபா கொடுத்துருக்கேன், 6000 கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். அந்த மட்டும் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஊருக்கு சுத்தமா காசு கொடுக்கலாம். எப்படின்னா அதெல்லாம் பாவம். இந்த உடனே பேசல. 3 பணமும் போல. ஆமா, 4 ரூபாய் போல. ஆமா, 3 ரூபாய் போல. இப்ப 6 ரூபாயும் போல. ஆமா, செங்குட்டோன்னு சொல்லிவிட்டு செங்குட்டோன்னு நேரம் லட்சுமணபுரத்தையே போன் போட்டு அந்த பையன் கேட்டாப்ல, கண்டப்பு தள்ளி கேட்டாப்ல.